Nana's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. இல்ல 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 அத முடிச்சிடலாம். நான் ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டேன். ஃபைன். எங்க பெங்களூர்ல எவ்வளவு நாள் ஸ்டே? 4 நாள். 5ஆம் நாள் காலையில நம்ம வீட்ல இருப்பேன். ஓகே, உங்களுக்கு தேவையான துணிமணி எல்லாம் நான் பேக் பண்ணி வச்சுட்டேங்க. நான் தான் சொன்னேனேமா, அப்பாவால 4 நாளைக்கு மேல அங்க இருக்கவே முடியாதுன்னு. உங்களை பார்க்காம அப்பாவால இருக்கவே முடியாது. என்னப்பா? அப்படியும் சொன்னபடி அப்பா வரலனா அம்மாவால ஒரு நாள் கூட அப்பாவை பார்க்காம இருக்க முடியாது. 5ஆவது நாள் காலையில சொன்னபடி அப்பா வரலனா இவங்களே கிளம்பி பெங்களூர் போயிடுவாங்க. என்னமா? இப்போ உனக்கு கிண்டலா தான் இருக்கும். கல்யாணம் ஆகட்டும், உனக்கே அப்ப புரியும். என்னங்க, கார்த்தியும் ஸ்ரீநிதியும் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண கூடாதா? ஹாய். என்னன்னு யாரை தேட போறீங்க? என்ன ஹெல்ப் பண்ணும்? வாக்கா, வாங்கக்கா. என்ன, எதுக்கு ஹெல்ப் வேணும்? உனக்கு தான் தெரியுமே, பல்லவியோட பையன் கார்த்தியும் ஸ்ரீநிதியும் கொஞ்ச நாளா காணாம போயிட்டாங்கன்னு. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு இவரை ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டேன். அம்மாக்கு ரொம்ப ஆசைதான் பெரியமா, ஆனா இவரால இதெல்லாம் முடியுமா? இவரு மறந்து வச்சுட்டு போற வாட்ச், செல்போன் இதெல்லாம் நாங்க தேடி தந்துட்டு இருக்கோம். காணாம போனவங்களை கண்டுபிடிக்கிறது போலீஸோட வேலை. ஆனா இன்னைக்கு எனக்கும் கணேஷ்க்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அத நீங்க எல்லாரும் தான் தீர்த்து வைக்கணும். உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையா? நம்பவே முடியலையே. எனக்கா பிரச்சனை? பிரச்சனைன்னு இல்ல, எங்களுக்கு ஒருத்தர் தெரியும். அவரு சரியான ஏமாத்தக்காரர்னு நான் சொல்றேன். ஆனா அவர் ரொம்ப நல்லவர், ஜென்டில்மேன் நான் சொல்றேன். நீங்களே சொல்லுங்க, எங்கள யார் என்ன சொல்றது கரெக்ட்? அக்கா சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். அது எப்படிமா கரெக்டா சொல்றீங்க? என் அக்காவை பத்தி எனக்கு தெரியாதான்னு? ஒருத்தரை பார்த்ததுமே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உடனே சொல்லிட மாட்டா. தீர விசாரிச்சு நல்ல யோசனை பண்ண அப்புறம் தான் சொல்லுவா. அதனால அவ சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். மற்ற விஷயங்கள்ல ஓகே, ஆனா இந்த விஷயத்துல கண்டிப்பா ருக்கு தோக்க தான் போறா. ஓ கணேஷ், ப்ளீஸ், நீங்க தான் தோத்து போறீங்க. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அவர் நல்லவரா கெட்டவரான கண்டுபிடிக்க ஒரு சுலபமான வழி இருக்கு. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஒரு தடவை இல்ல, 2 தடவை. என்ன எனக்கா சொல்ற? நத்திங், நீ சொல்லு. ஒன்னும் இல்ல, அவரோட வைஃப் கிட்ட ரகசியமா கேட்டா அவர் நல்லவரா கெட்டவரான்னு அவங்க சொல்லிடுவாங்கல்ல. நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. அந்த ஆள் எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டவரோ, அவரோட வைஃப் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லவங்க, இன்னசென்ட், வெகுலி. அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் பேச தெரியாது. இன்ஃபேக்ட் இன்னமும் அவ ஹஸ்பண்ட் சத்யசாந்தன் அவ நம்பிக்கிட்டு இருக்கா. என்ன ராஜராமன், ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க? இதுல உங்க தீர்ப்பு என்ன? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க சொன்ன ஆளை நான் பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது, பழகினது கிடையாது. நான் என்ன அபிப்பிராயம் சொல்ல முடியும்? ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும். இந்த விஷயத்துல நீங்க 2 பேருமே ஜெயிக்கணும், யாரும் தோக்க கூடாது. ஐயோ, என்னப்பா இது? டிவில வர பட்டிமன்ற தீர்ப்பு மாதிரி இருக்கு. இல்ல, இதுதான் கரெக்டான தீர்ப்பு. எல்லாரும் ஜெயிக்கணுங்கிற நல்ல மனசு வேற யாருக்குமே வராது. மிஸ்டர் ராஜராமன், ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. உண்மையை எவ்வளவு நாள் தான் மூடி மறைக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் அது கண்டிப்பா வெடிச்சுக்கிட்டு வெளியே வரதான் செய்யும். சரி, அது விடுக்கா. அடுத்தவங்க விஷயம்லாம் நமக்கு எதுக்கு? ஓகே, இந்த டாபிக்க இதோட நிறுத்திக்கலாம். சரி, எல்லாரும் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்தா குடு. எதுக்கு பெரியமா? அப்ப தீர்ப்பு சொன்னதுக்கா? ஐயோ, அதுக்கெல்லாம் இல்ல. அவர் கணேஷ்க்கு பெங்களூர்ல ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காரு. கூடி சீக்கிரத்திலேயே கணேஷ் பெங்களூர்ல ஒர்க் ஆரம்பிக்க போறாரு. ஓ, பெரியப்பா உங்களுக்கு பெங்களூர்ல ப்ராஜெக்ட் இருக்கா? அப்பா கூட பெங்களூருக்கு தான் கிளம்பிக்கிட்டே இருக்காரு. அப்படியா? ஆமா, வேற ஒரு வேலை இருக்கு. ஒரு 4 நாள் ட்ரிப் தான். கார்லயா போறீங்க? ஆமா. செல்ஃப் டிரைவிங்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப ஸ்பீடெல்லாம் வேண்டாம்.
டெம்பரேச்சர், பிபி எல்லாமே நார்மலா இருக்கு. நீங்க இன்னைக்கே வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம். தேங்க்யூ டாக்டர். இன்னைக்கு மட்டும் லிக்விட் ஃபுட் கொடுங்க. நாளையில இருந்து ரெகுலர் ஃபுட் சாப்பிடலாம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும். நான் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை மட்டும் ரெகுலரா சாப்பிடணும். ஓகே மேடம், உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. வலுக்கட்டாயமா கொஞ்ச நாளா பட்டி இருந்திருக்கீங்க, அதான் இவ்வளவு சீரியஸ் ஆயிடுச்சு. உங்க மனசுல ஏதோ ஒரு சோகம் இருக்கு, அதை வெளியே சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க. அந்த சுமை உங்க மனசை விட்டு இறங்கிட்டா அப்புறம் வேற எந்த வியாதியும் உங்களை அண்டாது. இத பாருங்க, இவங்க கொஞ்ச நாள் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும். எந்த வேலையும் செய்யக்கூடாது. வீட்டுல ஹெல்ப்புக்கு யாராவது இருக்காங்களா? நான் இருக்கேன் டாக்டர். குட். இவங்களை எந்த வேலையும் செய்ய விடாம பாத்துக்கமா. பொம்பளைங்க சுபாவமே கொஞ்சம் உடம்பு குணமாயிட்டா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நான் பாத்துக்கிறேன் டாக்டர். சரி, ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ டாக்டர். பை. ஓகே தேங்க்யூ டாக்டர். ஓகே. நிவேதா, அங்கிள். நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கம்மா. ஸ்ரீநாத் வந்த உடனே கிளம்பிடலாம். ஓகே அங்கிள். எப்படா வீட்டுக்கு போவோன்னு ஆயிடுச்சுங்க. அதான் இப்ப கிளம்பிட்டோமே. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இப்ப நார்மலா தான் இருக்கா. ஸ்ரீநாத், நீ பில்லை செட்டில் பண்ணிட்டு காரை ரெடி பண்ணு, நான் அம்மாவை அழைச்சிட்டு வரேன். ஓகேப்பா, நான் வெயிட் பண்றேன். காயத்ரி, மெதுவா இறங்குமா. நான் இல்ல நான் வீல் சேர் அரேஞ்ச் பண்ணிட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நான் நடந்து வருவேன். பாத்து. ஏங்க, போறதுக்கு முன்னாடி மீனாட்சியை பார்த்துட்டு போவோமா? எதுக்கு காயத்ரி? வீணா உனக்கு ஸ்ட்ரெயின். ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லைங்க. அவங்கள பார்த்துட்டு போனா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஓகே. குடிமா, கொஞ்சம் சாப்பிடுமா. கொஞ்சம் குடி. இந்த ரூம் தான். சாப்பிடு மீனாட்சி. வாங்க வாங்க. ஹலோ, நல்லா இருக்கீங்களாமா? இவளை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு டாக்டர் சொன்னாரு. வெரி குட். அதான் போறதுக்கு முன்னால உங்களையும் மீனாட்சி மேடத்தையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மீனாட்சி இப்ப எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, முன்னைக்கு இப்ப எவ்வளவோ தேவையில்ல. இவ குணமாயிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இப்ப வந்துடுச்சு. ஏதோ அனுபவிக்க வேண்டிய நேரம் அனுபவிச்சாச்சு. இனிமே எல்லாமே நல்லபடியா நடந்தா சரிதான். நீ அன்னைக்கு வந்தல்ல, ஆமா என் செல்விய பார்த்தா அம்மா தேடிட்டு இருக்கான்னு சொல்ல சொன்னல, சொன்னியா? அது வந்து ஆண்டி, நான் ஹாஸ்பிட்டல்லே தங்கிட்டேன்ல, வெளியில போக முடியல. நான் போனதும் கண்டிப்பா சொல்றேன். சொல்லுவியா? கண்டிப்பா சொல்லுவேன். ஸ்ரீநிதியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லம்மா, ஒண்ணுமே தெரியல. கவலைப்படாத. எப்படி உங்களால அவளை பிரிஞ்சிருக்க முடியாதோ அதே மாதிரி அவளாலையும் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது. அந்த துர்க்கை அம்மா எப்படியும் அவளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவா. நீங்க சொல்றது நடக்கணுமா? மீனாட்சி, கவலைப்படாம தைரியமா இருங்க. கூடிய சீக்கிரம் உங்க பொண்ணு ஸ்ரீநிதி கிடைச்சிருவா. என் பொண்ணு ஸ்ரீநிதி இல்ல, செல்வி. ஐயோ, நான் ஸ்ரீநிதியே நினைச்சிட்டு இருந்தேனா, அதான் அப்படி சொல்லிட்டேன். அது ஒண்ணும் இல்ல பாலு, உங்க பொண்ணு செல்வியும் ஸ்ரீநிதியும் ஒரே வயசு. ஸ்ரீநிதி கிடைச்சா செல்வி கிடைச்ச மாதிரி, அததான் சொல்றாங்க. ஆமா மீனாட்சி, உங்க உடம்பு சீக்கிரமே குணமாகட்டும். அதுக்கப்புறம் உங்க பொண்ணு செல்வியை நானே தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். தைரியமா இருங்க. உங்க வாக்கு பலிக்கட்டுமா? நாங்க வரோங்க. அம்மா சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை துர்க்கையம்மனை போய் வேண்டிக்கிறேன். காணாம போன பொண்ணு கிடைக்கட்டும். வரேன் மீனாட்சி. வரோம் சார். ரொம்ப தேங்க்ஸ்மா. வரோம்மா. வரேன் சார். போயிட்டு வாங்க. வரேம்மா. வரேன் பாட்டி. சரிடா, பத்திரமா போயிட்டு வா. வரேன் ஆண்டி. வரேன் அங்கிள். சரிம்மா. பல்லவி, இது ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் எல்லாரும் சொன்னாங்க. வா, சாமி கும்பிட்டு போயிடலாம். ம். கார்த்தியை ஸ்ரீநிதி எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். நீதான் உங்களுக்கு துணையா இருந்து காப்பாத்தணும் தாயே. ஆமா தாயே.
என் மகனை தேடி போறோம். நீ தான் அவனை எங்க கண்ணுல காட்டணும். அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீதாம்மா அருள் புரியணும். வேதம் பிரம்மண வேதாமிருதேனாமிருதம் புரன் தஸ்மை பிரம்மஜம் பிரம்மாச்சஹாயுக்தேர்த்தம் பிரஜாந்ததோஹம் சர்வாபீட்ட பிரசாத பல சித்திரஸ்து. இந்த கோவிலுக்கு வந்துட்டேலோன்னு கவலையே படாதேல், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். எங்க பையனை காணோம். அவனை தேடிதான் நாங்க போயிட்டு இருக்கோம். கவலையே படாதேல், கண்டிப்பா உங்க பையன் கிடைச்சிடுவான். சர்வாபீட்ட பிரசாத பல சித்திரஸ்து மகதைஸ்வர்யாபி வித்திரஸ்து. தனம் தானியம் பசும் பகவத்ர லாபம் சதசம் மத்சரம் தீர்க்கமாயுஹு. என்னங்க, கார்த்திக் கிடைச்சிருவான்ல? கண்டிப்பா கிடைச்சிருவான். நீங்க என்னமோ நம்பிக்கையா சொல்றீங்க, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நின்னுட்டீங்க? வாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் துர்க்கை அம்மனுக்கு நெய் விளக்கு ஏத்து, உனக்கு ஒரு குறையும் வராது. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். எங்க போற? இப்ப வந்துடுறேன். விளக்கு என்ன வேலைமா? 5 ரூபாமா. 5 கொடுங்க. சில்லறை இல்லையே. நான் வந்து வாங்கிக்கிறேன். சரி. என்ன பல்லவி இது? நெய் விளக்குங்க. அன்னைக்கு பாலுவோட மீனாட்சி பார்க்க போனல, அன்னைக்கு ஒரு அம்மாவை சந்திச்சேங்க. அவங்க தான் சொன்னாங்க, உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா துர்க்கை அம்மனுக்கு நெய் விளக்கு ஏத்து, அது தன்னால சரியாயிடும்னு சொன்னாங்க. அதனால தாங்க வாங்கிட்டு வந்தேன். 5 விளக்கு வாங்கியிருக்கேங்க. நாம 5 பேர், நீங்க, நான், அப்பா, அம்மா, பிரியா எல்லாருமா சேர்ந்து கார்த்திக் நல்லபடியா வீட்டுக்கு வரணும்னு வேண்டிப்போம். அனு, சொல்லு அனு. எங்க இருக்கீங்க? பெங்களூர்ல தான். என்னங்க அது, நீங்க பெங்களூர்ல இருக்கிறது எனக்கு தெரியாதானே? என்கிட்ட சொல்லிட்டு தானே போனீங்க. நான் கேட்டது இப்ப எங்க இருக்கீங்கன்னு. ஆபீஸ்லயா, ஹோட்டல்லையா? அது நான் என்னங்க மணி அடிக்கிற சத்தம்லாம் கேக்குது? கோவில்ல இருக்கீங்களா? ஆமா. பெங்களூர்ல ஒரு கோயில்ல இருக்கேன். என்ன திடீர்னு கோவிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க? அது வந்து ஆபீஸ்க்கு போற வழியில இருந்தது.
சரிங்க, அப்போ பசங்க பேருக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணிடுங்க. சரி. வாங்கோ. யார் பேருக்கு அர்ச்சனை? அனு, நிவேதா, மஞ்சு, சந்தோஷ். நட்சத்திரேன்மாராசோ ஜாதாயாக அனு நாம்யாः சகுடும்பானாம் ஷமஸ்தர்ய வீர விஜயாதராரோக்ய ஐஸ்வர்யானாம். सर्वचतुर्थे सर्वमेव तेनाप्नोति सर्वं जजति यो वेदं ब्रह्मणो वेदामृतेनामृताम्बरे तस्मै ब्रह्म च ब्रह्मार्जहाजुकीर्तिं प्रजान्ततुः सर्वाभीष्टप्रसादबलसिद्धिरस्तु. அம்மா, இப்பதான் உங்களை பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நான் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு விளக்கேத்துறியா? ஆமாமா. ஒன்னும் கவலைப்படாத. இந்த அம்மா கூடிய சீக்கிரம் உன் குறையெல்லாம் தீர்த்து வச்சிடுவா. இந்தா இத கொஞ்சம் புடியேன். இன்னைக்கே வேலை முடிஞ்சிருச்சுன்னா கிளம்பி வந்துடுங்களேன். பாக்குறேன். இன்னைக்கு முடிஞ்சிருமான்னு தெரியல. அப்படி என் கஷ்டம்லாம் தீருங்கிற நம்பிக்கை இல்லாமதாம்மா நான் இங்க வந்தேன். துர்கைக்கு நெய்விளக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த நம்பிக்கையே வந்துச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் என் கஷ்டம்லாம் தீர்ந்த மாதிரி என் மனசே லேசாயிடுச்சுமா. ரொம்ப தேங்க்ஸ். அட என்னம்மா, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிற? என்னமோ தெரியல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமா, உன் பேர் என்ன? அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தப்ப கூட உன்கிட்ட கேட்க மறந்துட்டேன். பல்லவி. இதோ வரேங்க. என் பேர் பல்லவிமா. நான் வரேம்மா. யாரெல்லாம் விட்டு நான் விலகி இருக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்க எல்லாரையும் என் பக்கத்திலேயே கொண்டு வந்து சேர்க்கிறேல்ல. நடத்து. இதனால உனக்கு சந்தோஷம்னா நடத்தி பாரு. ஆனா அதனால நான் ஒன்னும் உடைஞ்சு போயிட மாட்டேன். நீ தெய்வமாவே இருந்தாலும் உன்னால என் வைராக்கியத்தை அசைச்சு கூட பார்க்க முடியாது.